டிவிகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்குலாம் ஒரு சின்ன வேண்டுகோள். இப்போ ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் வந்து டிவிகே சைடில் தலித் கேண்டிடேட்ஸ் வந்து ரிசர்வ் தொகுதிகளிலையும் 24 இடத்துல வெற்றி அடைஞ்சிருக்காங்கன்னும், ஜென்ரல் கான்ஸ்டிடியூஷன்ஸ்லையும் 26 இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்கன்னும், டோட்டலாக 70 தலித் வேட்பாளர்கள் போட்டியிட்டாங்கன்னும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாரும் ஷேர் பண்ணி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப நல்ல விஷயம். இது உண்மையாகவே ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். ஆனால் இதுக்கான ப்ரூஃப்ஸ் கேட்கும்போது யாருமே அதை சப்மிட் பண்ண மாட்டீங்க. நம்ம இதை கொண்டாடணும், ஆனால் இதை வந்து ஒரு அஃபிஷியலான வழியில் கொண்டாடணும். இதோட ப்ரூஃப்ஸ் வந்து எல்லாரும் கேட்குறாங்க, இதுக்கு ப்ரூஃப்ஸ் என்னென்னு. சரி, நான் என் சைடில் இருந்து டிவிகேயோட விங்கில், ஐடி விங்கில், டிவிகேயோட அஃபிஷியல் சைட்ஸில், இல்லை விக்கிபீடியாவில், இந்த மாதிரி நான் கூகுளில் முழுக்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எலெக்ஷன் கமிஷனோட அந்த போர்ட்டில் இதில் எல்லாத்துலேயுமே நான் தேடி பார்த்துட்டேன். அவங்களோட ஃபார்ம் 26 முதற்கொண்டு நான் ஃபுல்லாக ரெஃபர் பண்ணி பார்த்துட்டேன். அவங்களோட கேஸ்ட் சம்மந்தமான விஷயங்கள், டீட்டெயில்கள் அங்கே எங்கேயுமே இல்லை. ஸோ என்னால் கன்ஃபார்ம் பண்ண முடியல. இதை சொல்கிறது யாராக இருந்தாலும் சரி, இதை நீங்கள் பரப்புறவங்க யாராக இருந்தாலும் ரொம்ப நல்ல விஷயம். கையில் ஒரு ப்ரூஃப் வச்சுக்கோங்க. உங்ககிட்ட இருக்கிற அந்த ப்ரூஃப்ஸை எனக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணிங்கன்னா நானும் அதை வந்து கேட்குறவங்களுக்கு ஷேர் பண்ணுவேன், ஒரு வீடியோவும் போடுவேன். எல்லோரும் ஒரு அஃபிஷியலான டிக்ளரேஷனோட கொண்டாடுவோமே அப்படிங்கிறது தான் என்னோட ஒரே வேண்டுகோள். ஸோ டிவிகே ஃப்ரெண்ட்ஸ், தயவு செஞ்சு இந்த தலித் கேண்டிடேட்ஸ் வந்து டோட்டலாக எத்தனை பேர் டிவிகேயில் போட்டியிட்டிருக்காங்கிறதுக்கான ப்ரூஃப் எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு கிடைச்சதுன்னா குயிக்காக எனக்கு ஷேர் பண்ணுங்கள், நானும் ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ்.